உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் பரங்கிப்பேட்டை சண்முக நகரை சேர்ந்த 3 மீனவர்கள் 6 நாட்களுக்கு முன்பு மீன்பிடிக்க சென்ற நிலையில் தாழங்குழாய் என்ற பகுதியில் மிகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கரை ஒதுங்கினர். இந்நிலையில் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மீனவர்களை விசிக சார்பில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன், சிதம்பரம் மாவட்ட செயலாளர் தமிழ்வளவன், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் தளபதி வினோத் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். அப்போது காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் சையத் அலி, விசிக நிர்வாகிகள் மதன், ஆனந்த், சேகர், ஐயப்பன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தூத்துக்குடி மாநகர பகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளை அகற்றக் கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் விசிக மண்டல செயலாளர் அர்ஜுன் மனு அளித்தார். தமாகவின் முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான தமாக அரசு ஆட்சி அமைத்தவுடன் தமிழ்நாட்டில் 717 மதுக்கடைகள் மூடப்படும் என்ற உத்தரவு பிறப்பித்தார். அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் 63 கடைகள் அடைக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஏற்கனவே பத்திரிகை வாயிலாக தெரிவித்திருந்தார். அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மதுக்கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாநகரத்தில் குறிப்பாக ஒரு 5 கடைகள் செயல்பட்டு வருகின்றது. அந்த 5 கடைகளிலுமே காலை 10 மணி முதல் இரவு 11 மணி வரையில் மது பிரியர்கள் அதிகமாக மது வாங்குவதற்காக கூட்டமாக நின்று பொதுமக்களுக்கு இடையூறை ஏற்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக சாலை ஓரமாக வாகனத்தை நிறுத்துவதை தவிர்த்துவிட்டு சாலை நடுவே அவர்கள் வாகனத்தை நிறுத்துகிறார்கள். பள்ளி தொடங்கிய காரணத்தினால் பள்ளி மாணவிகள் பாதுகாப்பாக சாலையை கடக்க முடியாத ஒரு சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக 4 கடைகளுமே குடியிருப்புக்கு அருகே இருந்து வருகிறது. அந்த கடைக்கு அருகே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பல்வேறு மனுவை மாவட்ட ஆட்சியர் இடத்திலே பல முறை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதே மாவட்ட ஆட்சியர் அவர்களோ அல்லது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களோ இங்கே செயல்படக்கூடிய மதுக்கடைகளை அவர்கள் இல்லத்தில் அருகே செயல்படுத்துவதற்கு அவர்கள் ஏதேனும் ஆட்சேபனை இல்லை என்பதை தெரிவிப்பார்களா? சாதாரண அப்பாவி பொதுமக்கள் வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய மதுக்கடையை அடைப்பதற்கு அவர்கள் முன்வருவதில்லை. இந்த போக்கு தொடர்ந்து செயல்படும் என்று சொன்னால் நாங்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிடுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நேற்று தமிழ்நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாக கஞ்சா மற்றும் போதை பழக்க வழக்கத்தின் காரணமாக அதிகமான போதைப் பொருட்கள் பழக்க வழக்கத்தில் இருந்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தென் மாவட்டத்தில் குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் போதை பழக்க வழக்கத்துக்கு அதிகமான இளைஞர்கள் உட்பட்டு பல குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக திருநெல்வேலியில் சாதிய மோதலுக்கு காரணமாகவும் அதற்கு பின்னால் போதை பழக்க வழக்க பொருட்கள் தான் இருக்கின்றது. குறிப்பாக கஞ்சா இருக்கின்றது. அதே போல் தூத்துக்குடியில் கடந்த 10 நாட்களில் அதிகமான குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக கொலைகள் உள்ளிட்ட அதிகமான குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதற்கு முக்கிய காரணம் போதை பழக்கம் தான். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் தினந்தோறும் போதை பழக்க வழக்கத்துக்கு உட்பட்ட சிறார்களை நாங்கள் கட்டுப்படுத்தி வருகின்றோம், அல்லது அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளை நாங்கள் கட்டுப்படுத்தி வருகின்றோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு தூத்துக்குடி மாவட்டம் முத்தியாபுரம் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் கஞ்சா போதையில் ஒரு பகுதியில் நுழைந்து
2-3 நபர்களை தாக்கியுள்ளார்கள் என்ற செய்தியை தூத்துக்குடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் மாரிமுத்து அவர்கள் வாயிலாக தெரிந்து கொண்டேன். அதன்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக நடவடிக்கை என்பது அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதோ அல்லது அவர்கள் மீது வழக்கு போட்டு அவர்களை சிறையில் அடைப்பதோ கிடையாது. அந்த பகுதியில் அங்கு முத்தியாபுரம் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் அதிகமாக தலித் மக்கள் வாழ்கின்றார்கள். தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் அதிகமான போதை பழக்க வழக்கத்தை இங்கு இருக்கக்கூடிய சமூக விரோத கும்பல் திட்டமிட்டு அங்கே திணிக்கின்றார்கள். ஆக தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் போதை கலாச்சாரத்தை முற்றிலுமாக தடுத்து நிறுத்துவதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று மாவட்ட துணை செயலாளர் மாரிமுத்து அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளோம். வழக்கறிஞர் மண்டல துணை செயலாளர் அர்ஜுன் அவர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பேருந்து நிலையம் அருகில் டேவிதார் சாலையில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையை மூடக்கோரி விசிக வழக்கறிஞர் அணி நிர்வாகி ராஜேஷ் கண்ணா முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ராஜேஷ் கண்ணாவை அழைத்து சென்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடியில் விசிக மாவட்ட துணை செயலாளர் செம்பரை ராஜாவை சாதிய வன்மத்துடன் துன்புறுத்தி சித்திரவதை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் லால்குடி சட்டமன்ற தொகுதி விவசாய அணி மாவட்ட செயலாளர் கமல் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. அப்போது விசிக நீலவாணன், விஜயகுமார், தாமஸ் விக்டர், திருமா ஏரோனி, எமெல்டா, அன்பில் வினோத், இளையராஜா, பூவை ரமேஷ், திண்ணியம் கீர்த்தி, லால்குடி பாண்டியன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். எனது ஊரில் இந்து உடர் சமுதாயத்தை சார்ந்த அண்ணாதுரை மனைவி பாப்பாத்தி என்பவரிடம் 2025ஆம் வருடம் 7வது மாதம் ஒரு சொத்து வாங்கினேன். அந்த சொத்தின் அடிப்படையில் உறவினர்கள் என்னை வந்து ஜாதி வன்மத்தோட பரத்தேவடையாப்பலன்னு சொல்லி என்னை அடித்து சித்திரவதை பண்ணி இது பண்ணாங்க. அது சம்பந்தமாக லால்குடி காவல் ஆய்வாளர்கிட்ட புகார் கொடுத்த போது எந்த நடவடிக்கைகளும் மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட புகார் கொடுத்து வழக்கு எண் 887/2025 வழக்கு போட்டாங்க. எதிரிகள் மீது பயன்படுத்திய வாகனத்தையோ SC/ST வழக்கில் எதிரிகளை கைது செய்யவும் இல்லை. திரும்ப தொடர்ந்து என்னை கொலை மிரட்டலோட தொடர்ந்து அத்துமீறி அடித்து சித்திரவதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சாதி வன்மத்தோட. நான் இந்து பரையர் என்பதால் அதுக்கப்புறம் நீதிமன்றம் மூலமாக வழக்கு போடுது எதிரிகள் மீது. கிரைம் நம்பர் 113. அந்த வழக்கிலையும் எதிரிகளோட வாகனத்தையும் வழக்கில் சேர்க்காம எதிரிகளையும் கைது செய்யாமலும் சில எதிரிகளை விட்டுடுறாங்க. வீடியோ ஆதாரத்தோட லால்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜ்மோகன் அவர்கிட்ட கொடுத்த போதும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம என்னை அச்சுறுத்தி சும்மா ஆகுனா SC/STன்னு ஓடியாந்துறியா, இப்படி மீறி வந்தனா ஸ்டேஷனில் எதிர்பார்ட்டிகிட்ட உன் மேலே புகார் வாங்கி உன் மேலே வழக்கு போட்டுருன்னு என்னை அச்சுறுத்தி பயமுறுத்தி வருகிறாரு. தொடர்ந்து என் உயிருக்கு அச்சமாகவும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்க சூழ்நிலையாக இருக்குது. அதனால் லால்குடி காவல் துணை கண்காணிப்பாளரும் தற்போது உள்ள காவல் ஆய்வாளர் டெல்லி பாபு அவர்களும் சரிவர நடவடிக்கை எடுக்கணும்னு என் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். இது தொடர்பாக பலமுறை மாவட்ட முன்னாள் SP சார்ட்டையும் கொடுத்துருக்கோம். இவர் இப்போ தற்போது உள்ள SP சார்ட்டையும் கொடுத்துருக்கோம். IG சாரையும் கொடுத்து அவர்களை கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் இருக்காங்க. எனது வயலில் தீ வச்சும் கொளுத்திட்டாங்க. இது சம்பந்தமாக போட்ட ஆதாரத்தோட SP சாரை 10/12/2025 அப்பயும் இது பண்ணல. இப்போ விவசாயம் செய்யலான்னு போகிற மோட்டரை உடச்சி இது பண்ணியிருக்காங்க. அறுவடை மிஷினோட போனப்போ அதையும் தடுத்து மிஷின் டிரைவரை அடித்து பீஸ்கரையில் எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க எதிரிகள். பல முறை மனு கொடுத்தும் ஒவ்வொரு முறையும் ஜாதி கலவரம் வந்துடக்கூடாதுங்கிறதால வீடியோ ஆதாரத்தோட போய் அடி வாங்கிக்கிட்டு வந்து புகார் கொடுக்குறேன். சட்டப்படி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கணும் எதிரிகள் மீது. தென்காசி மாவட்டம் வடகரை பேரூராட்சி பகுதியில் பெண்களுக்கு புதிய கழிவறை கட்டிடம் அமைத்து தர வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விசிக தென்காசி மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஸ்ரீபால், வடகரை பேரூராட்சி நிர்வாகி ஹரீஷ் வளவன் ஆகியோர் மனு அளித்தனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதிகள் நிலவும் சாதிய வன்கொடுமைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து, விசிக திருத்துறைப்பூண்டி மாவட்ட செயலாளர் வெற்றி, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் கோவைக்குமார், முத்துப்பேட்டை ஒன்றிய செயலாளர் மாரிமுத்து, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய செயலாளர் தங்கு பூமிநாதன் மற்றும் நிர்வாகிகள் முருகானந்தம், மணிகண்டன் உள்ளிட்டோர் மனு அளித்தனர். முத்துப்பேட்டை ஒன்றியத்தில் பலருக்கும் வீட்டு வரி மறுக்கப்படுகிறது. ஆதிதிராவிடர் வசிக்கிற பகுதிகளில் சாலைகள் போட மறுத்து வருகிறார்கள். அதே போல் மயான சாலை போட மறுத்து வருகிறார்கள். மயான குட்டகை கட்டி கொடுக்காமல் புறக்கணித்து வருகிறார்கள். குடிநீர் வழங்கப்படவில்லை.
தொடர்ச்சியாக அந்த பகுதியில் வாழக்கூடியவங்க கடலோர ஊராட்சிகளில் பெரும்பாலானோர் வாழ்கிறாங்க. மனைப்பட்டா இல்லாமல் இருக்கிறதுனால அரசால் வழங்கக்கூடிய வீடுகள் கட்டி கொடுக்கப்படவில்லை. அரசு வீடுகள் கட்டி கொடுப்பதிலும் முறைகேடு நடக்குது. அதனால ஆதிதிராவிடர் மக்களை புறக்கணிக்கிறாங்க. இந்த புறக்கணிக்கிறதுனால தொடர்ச்சியாக இந்த பாதிக்கப்படும் மக்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கடந்த மாதம் 22ஆம் தேதி ரத்தம் சிந்தும் போராட்டம் நடத்தி அனைவருக்கும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தோம். அதன் அடிப்படையில் கடந்த 2ஆம் தேதி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் கோரிக்கைகள் நிறைவேறும் என கோரிக்கை நிறைவேற்றி தர முன் வந்தார்கள். ஆனால் வாக்குறுதி மட்டும் தந்துவிட்டு கீழப்பெருமலை ஊராட்சியில் கூட ஒரு குளத்தில் குளிக்க விடாமல் முள்வேலி வைத்து அடைத்ததை பிரித்து கொடுக்காமல் இதுவரை காலம் தாழ்த்தி வருவதனால் இன்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் மாரியமுத்து அவர்களுடன் கோரிக்கை மனு அடங்கிய புகார் மனுவை கொடுத்தோம். மாவட்ட ஆட்சியர் பரிசீலனை செய்து உடனடியாக கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனுவை கொடுத்துவிட்டு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி விரைவில் தர வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து வந்திருக்கிறோம். வெற்றி மாவட்ட செயலாளர் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,